Hi Throttlers, இன்னைக்கு நம்ம பஜாஜோட என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு அஃபோர்டபுள் அண்ட் கம்ஃபர்டபுள் ப்ளஸ் வந்து மைலேஜ் ஃபோக்கஸ்டு வண்டியோட ஒரு அப்டேட்டட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ வந்து ஒரு சின்ன வாக்கரன் ரிவ்யூ தான் வந்து இருக்கும். ஸோ எந்த வண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஜாஜோட CT 110X. ஸோ இந்த வண்டியில் 2025 OBD 2Bயில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஸோ வேறு என்னெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் வைஸ் ஃபியூச்சர்ஸ் வைஸ் என்னெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ சேனல் புதுசுனா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்த்தர் யூடியூப் சேனலை என்ன பண்ணணும்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் ஆகாஷ் பஜாஜ் ஹோசூர் சீதாராமேட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் வந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்டையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இமயனனுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு பஜாஜ் வெஹிக்கல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். த்ராட்லர்ஸ் மொதல் அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தான். இதுக்கு முன்னாடி நமக்கு எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட் FIA வந்து மாற்றிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த வண்டி வந்து வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பவரில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து பவரில் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து ஓட்டும்போது எனக்குமே வந்து தெரிஞ்சது. ஒரு சின்ன ரைட் ரிவ்யூமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பவரை பொறுத்து நமக்கு 8.6 PS கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்து 9.81 Nm, அதாவது 81 Nm வந்து இருக்குது. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். நான் அந்த சின்ன ரைட் ரிவ்யூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பவர் எந்தளவுக்கு இருந்தது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸாஸ்ட்டோட ஷீல்டு வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னெல்லாம் நமக்கு வந்து இந்த சேரெல்லாம் அடிச்சதுனா எக்ஸாஸ்ட் வந்து சீக்கிரமாக ரஷ்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரஷ்டிங் வந்து மேபி நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அதுக்கு மேலே இருக்க ஷீல்டே வந்து சேரெல்லாம் உட்காந்துரும், அதை வந்து ஈஸியாக நம்ம க்ளீனும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. சீட்டிங்கோட கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஹார்டர் சைட்லேருந்து சாஃப்ட்வேர் சைடில் வந்து மாற்றிருக்கிறதா பஜாஜ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக இந்த என்ட்ரி லெவல் பைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன USB போர்ட் வந்து முன்னாடி இருக்கிறத வந்து பார்க்க முடியும் உங்களால். ஸோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த USB போர்ட். ஸோ இந்த போர்ட் மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணி இங்கே எங்கேயாச்சும் வந்து மொபைலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் தாங்க. ஸோ ப்ரைஸ் பழசை வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 2000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு 2000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதில் பெருசாக எந்த இஷ்யூஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஒர்த்தான அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் இதெல்லாமே வந்து சேம் தான். ஸோ மேலே வந்து நமக்கு DRLs கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜன் லைட்டு, அந்த லைட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் சின்ன ஒரு 2 ப்ரொடெக்ஷன் மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வண்டி கீழே போட்டாலுமே அவ்வளோ சீக்கிரம் லைட் எதுவுமே ஆகாது. சுவிட்ச் கியர்ஸை பொறுத்து ரைட் சைடில் நமக்கு ஸ்டார்டர் சுவிட்ச், அதே மாதிரி நமக்கு ஹெட்லைட்டை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு லெஃப்ட் சைடை பொறுத்து ஹாரன், இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பாஸ் சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரை பொறுத்து தாங்க, டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே மாறல. அட்லீஸ்ட் இவங்க இந்த 2025 ஒரு நமக்கு ட்ரிப் மீட்டராச்சும் கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும். இப்போதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஸ்பீடோ மீட்டர், அதுக்கப்புறம் ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவே ரைட் சைடை பொறுத்து ஃபியூல் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு வர மாதிரி தான் நியூட்ரல் இண்டிகேட்டர், BS600 மேல்ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், ஹை பீம்க்கான அந்த சுவிச்சஸ், இண்டிகேட்டருக்கான சுவிச்சஸ், அதாவது இலுமினேஷன் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு எந்த பெரிய சேஞ்சஸுமே இல்லை. மேபி இதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்து ஒரு 170 mm கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்து ஒரு 127 kg இருக்குது. ஸோ இதனால் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த வண்டிங்க பொதுவாகவே நமக்கு ஒரு ஹைவேஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிக்கர் வெஹிக்கல் நம்மளை கிராஸ் பண்ணி போச்சுன்னா ஒரு சின்ன அலாயிர ஃபீல் வந்து கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ வந்து வெயிட் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஃபியூல் டேங்கை பொறுத்து ஒரு 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மைலேஜ் தர வண்டிங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிட்டி லிமிட்ஸ்லேயே ஒரு டே டு டே டிராஃபிக்கில் ஓட்டினாலும் ஒரு 65 மைலேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும். இதுவே ஒரு லாங்கெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 75 தாராளமாக இந்த வண்டிங்களை வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஃபேமிலி ஃபோக்கஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி. சீட்டுமே வந்து பாருங்களேன், ஒரு நல்ல லென்த்தான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 அடல்ட்ஸ் வந்து தாராளமாக ட்ராவல் பண்ண முடியும். பின்னாடியுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து உங்களால் ஒரு லக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டைப் பண்ணி கொண்டு போயிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எல்லா பைக்ஸ்லையும் கொடுத்தா ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்ட் பைக்ஸில் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு லக்கேஜ் ஃபோக்கஸ்டாகவும் இருக்குது. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 2 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணுற அளவுக்குமே இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து நமக்கு கீழே வந்து பார்க்க முடியும் ரியர்வில்ல நமக்கு வந்து சாரி கார்டு வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்து
நமக்கு வந்து ஒரு டியூவல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கு பிளாக் கலர் அதுக்குள்ளே வந்து ஒரு கிரே கலர் சஸ்பென்ஷன் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ கம்ஃபர்டபுள் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ரைட் பண்ணேன், அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட லெஃப்ட் சைட்லையுமே ஒரு சின்ன சாரி கார்டு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நான் ரைடில் சொல்லிடுறேன். பிரேக்ஸை பொறுத்து நமக்கு ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான். ஃப்ரண்ட் வந்து 130 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காம்பி பிரேக். உங்களுக்கு வந்து ரியர் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டு வந்து சேர்ந்து அப்ளை ஆகிடும். ஸோ ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 110 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம் பிரேக் தான் அப்படின்றதுனால நமக்கு பெருசாக இந்த வண்டி வந்து ஒரு 60 to 70 இந்த ரேஞ்சில் தான் க்ரூஸ் பண்ணுவோம். அப்படின்றதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. செயின் கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் செயினோட மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு லாங்கர் இன்டர்வலில் பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த வண்டியோட ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக ரைட் ரிவ்யூ வந்து வரப்போகுது, மறக்காமல் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் மக்களே இந்த வண்டியோட ஒரு சின்ன வாக்கரம். வாங்க ரைட் ரிவ்யூக்கு போகலாம். த்ரட்லர்ஸ், இப்போ நம்ம இந்த பஜாஜ் சிட்டி 110X இந்த வண்டியோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் இருந்த நார்மல் எஃப்ஐஏ வந்து மாற்றிருக்காங்க. பவர் லைன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பிரேக்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து இன்ஜின் உண்மையாக ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, வைப்ரேஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரைட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ மொதல் விஷயம், பவரில் வந்து ஆப்வியஸ்லி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ பவர் வந்து பழைய எலக்ட்ரானிக் கார்பரேட்டரை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நல்ல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைப்ரேஷன்ஸ் வந்து பெருசாக எந்த இடத்துலையும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா பஜாஜ் வந்து இப்போ ரீசெண்டாக வர வண்டிங்க எல்லாமே நல்லா அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ மீன்ஸ் வந்து நமக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டியெலாம் நல்லா வைப்ரேட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல் ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணுறேன், ஃபுட் பெக்ஸில் ரொம்ப சின்னதாக ஒரு வைப்ரேட் இருக்கே தவிர ஹேண்டில் பாரில் ஆகட்டும், டேங்க்கில் ஆகட்டும், எந்த இடத்துலையுமே பெரிய வைப்ரேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ கியர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம ரீசெண்டாக பிளாட்டினா வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம், அதில் வந்து ஓரளவுக்கு நல்ல வெல் ரிஃபைண்டாக இருந்தது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி கியரில் வந்து தோணுது. இப்போ பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லீனியரான பவர். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் மைலேஜ் ஃபோக்கஸ் பண்ண வண்டிங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு சின்ன பார்ட் ஹோல்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் நல்ல சாஃப்ட்வேர் சைடுங்க. ஸோ உண்மையாகவே வந்து நீங்கள் ஒரு சிட்டியில் இந்த மாதிரி டே டு டே ஃபேமிலி கம்ஃபர்ட் ஃபோக்கஸாக வாங்குறவங்க இந்த வண்டியை வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 to 75 தாராளமாக இந்த வண்டிங்க வந்து கொடுத்துரும். அதில் வந்து எந்த மாற்றங்களும் இல்லை. ஸோ ப்ளஸ் வந்து நமக்கு இன்ஜினோட வைப்ரேஷன்ஸ் வந்து பெருசாக இல்லை. ஸோ நம்ம கம்ஃபர்ட்டுமே வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர் பண்ணுது. சஸ்பென்ஷன் பாருங்கள், மறுபடியும் நான் இந்த இடத்துல செக் பண்ணுறோம், ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பெருசாக வந்து உங்களால் சர்வீஸ்க்கெலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, மைலேஜ் அதிகமாக தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 127 kgs வந்து இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடில் வந்து போகும்போது ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வெஹிக்கல்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து அலாயாது. வெயிட் வந்து ஓரளவுக்கு இருக்குது, அதனால் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ப்ளஸ் வந்து நமக்கு இப்போ இன்றைக்கி மாடர்ன் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 சொன்ன மாதிரி யூஎஸ்பி சார்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பீப்புள் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் இந்த வண்டியோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ. கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ நான் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுறேன். மைலேஜ் டெஸ்ட் எத்தனை பேருக்கு வேணும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அன்டில் தட் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஆர்த்தர் பிரவீன்.